வணக்கம் நண்பர்களே. இன்றைய தேவியின் பயணம். பக்கபலமாக இருக்க வேண்டிய உறவுகளெல்லாம் தவறான புரிதல்களால் நம்மை பலவீனப்படுத்தியே செல்கிறது, வார்த்தையாலும் செய்கையாலும். நண்பர்களே, பொதுவாக நம்மளோட வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நமக்கு பக்கபலமாக நம்மளோட உறவுகள் தான் இருப்பாங்கன்னு நம்ம நம்புவோம். ஆனால் என்னென்னா, நம்ம உறவுகள் தான் நம்மளை முதல்ல காயப்படுத்தி பார்க்கும். வார்த்தைகளாலேயும் சொற்களாலேயும் நம்மளை பலவீனப்படுத்திடுவாங்க. நம்மளை மற்றவங்க காயப்படுத்தும் போது நமக்கு அது அந்த அளவு தெரியாது. ஆனால் நம்ம உறவுகள், நம்ம நம்பினவங்களே நம்மளை காயப்படுத்தும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதுவும் கடந்து போகும். யாரையும் முழுவதும் சார்ந்திருக்காதே. காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கலங்கி போவாய். யாரை நம்பியும் வாழாதே, உன்னை நம்பி வாழ பழகு. நண்பர்களே, பொதுவாக யாரையும் நம்பி வாழாதுங்க. உங்களை நம்பி நீங்கள் வாழுங்க. ஏன்னா எப்போவுமே நம்மளோட மற்றவங்க இருக்க முடியாது. நம்மளோட நம்ம மட்டும்தான் இருக்க முடியும். யாரையும் சார்ந்திருந்து பழகாதீங்க. நீங்கள் யாரையாவது நம்பியோ இல்லை யாரையாவது சார்ந்தோ நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா, திடீர்னு அவங்க உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா நீங்கள் அந்த வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால யாரையும் நம்பி வாழாமல் உங்களை நம்பி நீங்கள் வாழுங்க. நன்றி நண்பர்களே.